வித் லவ் மை கண்ட்ரி அண்ட் இட்ஸ் பீப்புள் அப்படின்ற கேப்ஷனை பார்க்கும்போதும் தெரியுது. அப்படியே நெஞ்சில் படர்ந்து இருக்கும் நேஷனல் ஃபிளாகை பார்க்கும்போதும் தெரியுது. கமல்ஹாசன் அவர்களுக்குள்ள அந்த டேரக்டருக்குள்ள இருக்க பேட்ரியாட் பெரிதாக ஃபோக்கஸில் இருப்பார் அப்படின்றது. ஆனால் ஒரு டவுட் என்னன்னா, விஸ்வரூபம் 1ல் எப்படி டெரரிசம்க்கு வேற ஒரு பார்வையை கொடுத்தாரோ அந்த மாதிரி பேட்ரியாட்டிசத்துக்கும் வேற ஒரு பார்வையை கொடுத்து கேள்வி கேட்க வச்சிருவாரோ அப்படின்னு டவுட் வருது. விஸ்வரூபம் 2 மிஷன் இந்தியா அப்படின்றத ஒண்டர்ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. பின்னாடி பார்த்தீங்களா இல்லையா, டெல்லி இந்தியா கேட் 1ல் புதியதொரு அவதாரம் அந்த உளவாளிக்காக. யாரு? கதக் டான்சர். அந்த மாதிரி ஒரு அவதாரம் இதில் இருக்குமா, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இருக்காதா? இருந்தால் நல்லா இருக்குமே. மிகப்பெரிய புத்திசாலித்தனம் என்னன்னா, டார்கெட்டிங் ரிலீஸ் 2017 அப்படின்னு போட்டதான் உளவாளி, டெரரிசம், ஸ்னைப்பர் ஷாட், கன்னு, புல்லட்டு அந்த டார்கெட்டுக்காக டார்கெட்டிங் ரிலீஸா, இல்லை நாங்கள் வந்து டார்கெட் பண்ணோம் 2017 நடக்கலை அப்படின்னா கூட தள்ளி வச்சுக்கலாம். ஒருவேளை சேஃபாக அப்ளை பண்ணுறதுக்காக டார்கெட்டிங் அப்படின்னு போட்டாங்களான்னு தெரியல, பார்ப்போம். விஸ்வரூபம் 1ல் இனிஷியல் செட் ஆஃப் போஸ்டர்ஸில் பாம் வெடிக்கும், புறா பார்க்கும், டெரரிசம், பீஸ் ரெண்டுத்தையும் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த பிறகு நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேஷனல் ஃபிளாக் ஏன் இருக்குது, ஏன் டெல்லியில் இருக்குது அப்படின்றதெல்லாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி. பட் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இந்த போஸ்டரை பார்த்தவரு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.